நம்மள நிறைய பேர் காலையில் நேரம் அவசரமாக சமைக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக சமைக்க முடியாதுன்னு மோஸ்ட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ் பொரியல் அந்த மாதிரி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணுவோம். மோஸ்ட்டாக லெமன் ரைஸ், புளியோதரை, கர்ட் ரைஸ், தேங்காய் சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலந்த சாதமும் கூட ஒரு பொரியலும் அப்படி சிம்பிளாக தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம லஞ்ச் பாக்ஸில் ப்ரோட்டீனே இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். கிளாஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக ஜங்க் கிரேவிங்ஸை கம்மி பண்ண முடியும். முடிஞ்ச வர லஞ்ச் பாக்ஸில் மஷ்ரூம், பன்னீர், சோயா சங்க்ஸ், எக்கு, பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை முந்தின நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா, சத்தெல்லாம் போயிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நம்ம காய்கறிகளை பச்சையாக அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைப்போம், வதக்குவோம். அப்போ நிறைய சத்துக்கள் ஆவியாகி போகத்தான் செய்யுது. முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக சத்து வீணாகிறது ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, காலையில் நேரத்தில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் சத்துக்கள் லாஸ் ஆகாது. நம்ம அடுத்த நாள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்காமல் ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நம்ம ஃப்ரிட்ஜில் 4 டிகிரிக்கு கீழே ஸ்டோர் பண்ணும்போது அதில் பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் வளராது. நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.